ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் வந்துட்டு நம்ம காதல் புறா ஜோடி புறாவை ரொம்ப நாளாக மிஸ் பண்ணீங்கல்ல, அதனால நீங்கள் எல்லாம் சொன்னது கேட்டுருச்சு போல் டேரக்டர் சாருக்கு டப்புன்னு போட்டு விட்டாரு. இன்றைக்கி எடுத்தோடனே நம்ம ராஜியும் கதிரோட ரொமான்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ரொமான்ஸ் இவங்களுக்கு வேறு லெவலில் அல்லுதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் இவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து மெசேஜ் பண்ணுறாங்களாம், இவங்க இதை பார்த்து சிரிக்கிறாங்களாம், அதுக்கப்புறம் இவங்க ரிப்ளை பண்ணுறாங்களாம். இருந்தாலும் இவங்களுக்குள்ள அந்த ஈகோ விட்டு கொடுக்காமல் போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஈகோ பிடிச்சவன் சொல்லிட்டு இருக்க பர்ஸை ஃபோட்டோ எடுத்து அனுப்பினோடனே ரொமான்ஸ் மூடு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் நேரம் பேசினா தான் என்ன, அதுக்குள்ளே கட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஐயோ காதல் டெவலப் ஆகுதுடா அப்படிங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் வேறு லெவலில் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம அவங்க படாத பாடுபட்டு இருக்காரு இன்னொரு ஜோடி புறா. யாருன்னு பார்க்குறீங்களா? புதுசாக கல்யாணம் ஆனால் நம்ம பழனி தாங்க. என்ன பண்ணுறது, அதாவது நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் கோவப்படுது சுகன்யா. இந்த பொண்ணு கூட படுக்கவும் முடியல, உட்காரவும் முடியல, நின்னா அடிக்கிறா, போனா உதைக்கிறா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது இவரோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கா. பாதி ராத்திரியில் ஏஞ்சி ஐயோ அம்மானு கற்றுன்னு கத்துது. என்னன்னு பார்த்தா எட்டி உதைக்காத குறை தான். போய் கீழே படுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விட்டுருச்சு. நான் தூங்கவே இல்லைம்மா, ஆளை விட்டுருமான்ருச்சு. கொரட்டை சத்தம் தாங்க முடியலையாம்மா. ஐயோ படாத பாடு படுத்துறாளே அப்படிங்கிற மாதிரிச்சு. அந்த ராத்திரியில் உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. இதை சரவணன் கேட்டவர் மறுநாள் காலையில் எழுந்து கேட்போன்னு நினச்சிட்டு இவரும் மறந்து போயிட்டாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம செந்தில் இருக்காரே, அவங்க மாமனாரை விழுந்து கவனிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஏசியெல்லாம் கூட்டி வைக்கிறதுன்னு இதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே பார்க்குறாரு. தூங்குற மாதிரி நடிக்காத செவ்வாழை எந்திரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல விடிந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம பழனி கடையில் போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. ஏன்டாப்பா இப்படி உட்காந்து தூங்கிட்டே இருக்க, போய் டீ குடிச்சிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. அந்த டைம் பார்த்து செந்தில் சரவணன் வராங்க. சரவணன் கேள்வி கேட்டார். ஐயோ